அவனை தாளாட்டும் தென்றல் பொன்னேகம் நம் பந்தல். கோபு பேசிக்கிட்டே இருக்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதான் சில பேர் நினைப்பேன் ஒரே ஒருத்தர் மட்டும் கூப்பிட்டு பேசலாமான்னு. ஆனால் இது மாதிரி தெரியணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து ஸ்ரீதருக்கு என்னன்னா, ஸ்டாண்டிங் ஆடியன்ஸு, ஸ்டாண்டிங் ஓவேஷன் கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்டாண்டிங் ஆடியன்ஸ் இங்கே பாருங்க, அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஸோ மஸ்டி ஸ்ரீதர் ஃபேமிலி வந்து இன்னைக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க. உங்களுக்கு மேலே அசிஸ்டன்ட்டு எல்லா படத்துலையும் டாக்டராக வருவார். ஒல்லி அந்த கால டாக்டர் பார்த்தீங்கன்னா ஒயிட் போட்டு கையில் ஒரு பேக் எடுத்துன்னு வந்துட்டு அவரை பார்த்தாலே கொஞ்சம் பேஷண்ட் மாதிரி தான் இருப்பார். ஏன்னா ஒயிட்டாக இருக்காங்க. அந்த ரசிகர்கள்லாம் சிரிப்பாங்க. சும்மா எல்லாமே ஏதோ ஒரு படத்தில் டாக்டர் இருக்கும்போது இவர் வந்து அவரை கிண்டி விடுறதுக்காக கோபு என்ன பண்ணியிருக்காரு, என்ன படம் நீங்கள் ஆகல, மறுநாளினி நர்சிங் ஹோம் போயிட்டு வந்தேன்னு சொல்லு அப்படின்னாரு. ஒரே ஒரு வரி தான். ஸ்ரீதர் ஷார்ட் ரெடியா எல்லாம் கேட்டாலாம். திருப்பி மாதம் அது என்னப்பா வார்த்தை, மிரண்டு போய் அந்த வார்த்தை தப்பாகவே வந்துட்டான். போய் ஒரு வரி தானப்பா ரெடியானு ஸ்ரீதர் கேட்குறாரு. கோபு சொல்லுங்கிறாரு. மறுநாளினின்னு அவருக்கு ஒரே ஷாட்டில் வரவே இல்லை. 3 ஷாட்டு 4 ஷாட்டு. என்னப்பா பிரச்சனை பேர். அப்போ மாதவன் கேட்டிருக்காரு கோபுட்டு வந்து, இது வந்து கொஞ்சம் மாற்றலாமா, எனக்கு வாயில நுழைய மாட்டேங்குது, மிருநாளினி கிளினிக்ங்கிறது வேற ஏதாவது ஒரு ஸ்ரீகாந்த் கிளினிக்கு, சுமதி கிளினிக் சொல்றேன். ஐயோ ஸ்ரீதர் கோச்சு பாருப்பா, அவர் தான் சொன்னாரு அப்படின்னு கோபு சொல்லிவிட்டாரு. மாதவன் ரொம்ப கஷ்டப்பட்டு பாராம படிச்சு ஒன்றும் வரல. படத்தில் 3 ஷாட்டு 3 டேக் எடுத்தோம். ஸ்ரீதர் வந்து பேரை மாற்றக்கூடாதையா கோபு அப்படிங்கிறார். மாற்றிடலாமே இவரு. ஸோ இப்படியெல்லாம் அந்த காலத்தில் திரைப்படங்கள் நம்மலாம் இதெல்லாம் அந்த காலத்தில் வீடியோ ரெக்கார்டிங் எடுக்காமல் போயிட்டாங்களே, இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தா இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆவணங்கள் இருக்கும். அதான் திரு வாசு அவர்கள் ஒரே ஒன்று தான் சொன்னார், இது ஒரு ஸ்ரீதருக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணி ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷமா எல்லாரும் பண்ணணும்னாரு. ஒரு சித்ரா லட்சுமணன் கூட அதான் ஒரு டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு. கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி. அந்த அளவுக்கு ஒரு அந்த காலத்தில் அப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ கோபு சார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அவருக்கு நினைவு பரிசாக ஒரு மொமெண்டோவும் ஷாலும் திரு மோகன்ராம் அவர்கள் அங்கே வந்திருக்கிறார்கள். அடுத்து சி.வி. ராஜேந்திர சார் அவர்கள், திரு சி.வி. ராஜேந்திர சார். இவங்க எல்லாருக்கும் முதல்ல வந்து எனது வணக்கத்தை சொல்கிறேன். எனக்கு சின்ன கோபம், முதல்ல கோபம் பேச வச்சா அப்புறம் யார் பேசினாலும் எடுபடாது. என்ன போல பேச வச்சுட்டு ஏதோ 4 வார்த்தையாக சொல்லியிருப்பேன். இப்போ எல்லாத்தையும் நான் என்னென்ன கோபு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டேஜோட இருந்ததோ அதில் 95% எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. இப்போ நான் ஒன்றுமே சொல்ல முடியாது, எல்லாத்தையும் அவரே சொல்லிட்டாரு. நான் என்னத்தை சொல்ல வேண்டியது இருக்குது. பட் ஆனால் அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்னால் சொல்ல முடியும். ஸ்டேஜ் இவ்வளவு சொல்லுவாங்க, ராமர் அவதாரம், கிருஷ்ணர் அவதாரம், அப்படி பல அவதாரங்கள் இருக்கு இல்லையா. அது மாதிரி சினிமாவில் ஸ்ரீதர் ஒரு அவதாரம். இன்றைக்கும் வந்து அவரை நினைவு வச்சுட்டு இந்த ரசிகாஸ் வந்து அவரை பாராட்டுறது என்னை விட அதிக சந்தோஷப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என் சார்பிலும் குடும்பத்தை சார்பிலும் நன்றியை சொல்லிக்கிறேன். திரு சித்ரா லட்சுமணன் அவர்களை இவருக்கு நினைவு பரிசும் பொன்னாடையும் போட்டுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து திரு வைஜி அவர்கள். அதுக்கப்புறம் அந்த சைட்டேஷன் தேவசனா ஸ்ரீதருக்கு அதை வாசித்து கொடுத்துட்றோம். அதற்கு பிறகு செலிபிரிட்டிஸ் எல்லாம் வரிசையாக பேசுவாங்க. திரு ஒய்ஜி பற்றி நான் உங்களுக்கு எந்த இன்ட்ரடக்ஷனும் தேவையே இல்லை, எல்லாருக்கும் தெரியும். நல்ல வேலை இங்கிலீஷில் சொல்ல, மிஸ்டர் ஒய்ஜி வில் கிவ் இஸ் அட்ரஸ் B3 22 நியூகிரி ரோடுன்னு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் சித்ராலயா கோபு கிட்ட கற்றுட்ட காமெடி, இயற்கையான காமெடி. இங்கே இருக்கிறவங்க பூரா ஸ்ரீதரை பற்றி பேச உரிமை இருக்கு. ஏன்னா அவருடைய ஆசா பாசங்களில் கஷ்ட துக்கங்களில் பங்கெடுத்துக்கிட்டவங்க. ஆனால் நான் அங்கிருந்து வந்தவன், உங்கள் ரசிகர்கள் ஒருத்தனா தான் இன்னைக்கு வந்து நான் பேசுகிறேன். அவரை பற்றி பேச எனக்கு கடமை இருக்கு.
ஏன்னா நம்மள மாதிரி ரசிகர்களுக்கு எத்தனையோ அவர்ஸ் ஆஃப் வண்டர்ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் கொடுத்த ஒரு மிகப்பெரிய டைரக்டர், புதுமையான ஒரு டைரக்டர் ஸ்ரீதர் தான். காதலிலே நமக்கு கொஞ்சம் சோர்வு ஏற்பட்டால் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி வர்றது கல்யாண பரிசு தான். சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம கண்ணு முன்னாடி வர்றது காதலிக்க நேரம் இல்லையா. எத்தனையோ படங்கள் மியூசிக்கை பத்தி அப்புறம் எடுத்திருக்காங்க, ஆனா எல்லாத்துக்கும் முன்னாடி கலை கோயில் தான். இதை அடிச்சு சொல்றேன் நான். ஒரு சங்கராபரணமா இருக்கட்டும், சாகர சங்கமமா இருக்கட்டும், மலையாளத்தில் எடுத்த பரதம் படமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பரதம் தமிழ்ல வாசு கூட நடிச்சார். அந்த பேஸ் கொடுத்தது அவர் தான். ஸ்ரீதரை பத்தி பேசுறதுக்கு ஒரே ஒரு உரிமை, பெரிய உரிமை என்ன இருக்குன்னா, காதலிக்க நேரமில்லை படத்தை 150 தரம் பார்த்தவன் நானுங்கிற பெருமை தான். இதனால எங்க வீட்டுல எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வரும். ஏன்னா எங்க அப்பா மிகப்பெரிய ஸ்ரீதர் ஃபேன். கல்யாண பரிசு ஐஷன் போய் காமிச்சு அவர் என்ன சொல்லுவார் அட் ஈச் டைம்னா, இந்தியாலேயே ஸ்ரீதர் மாதிரி சாங் பிக்சரைசேஷன் எவனுமே பண்ண முடியாதுன்னு அடிச்சு சொல்லுவார் எங்க அப்பா. ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் அவர் கேமரால மூவ்மெண்ட் கொடுப்பாரு. அப்படி என்ன வளர்த்தவர். காதலிக்க நேரம்ல நான் 64ல 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது போய் பார்த்தது. ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்சு 66ல நான் பியூசி முடிக்கிற வரைக்கும் அதை பார்த்துட்டே இருந்தேன் எங்க ஓடினாலும். ஒரு நாள் எனக்கு வந்து அடுத்த நாள் ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். நானும் என் ஃப்ரெண்ட் அசோக் ஜெயராமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்ரீதர் படம் மாதிரியே அவர் சில சமயத்து இந்த பேப்பர்லாம் அப்படி பறக்கும், அதெல்லாம் ஷார்ட்ஸ் எல்லாம் கம்பார். அது மாதிரி எங்க பக்கத்தில் ஒரு பேப்பர் பறக்கிறது. தினத்தந்தியில 10வது தரம் இங்கே ஓடுது. சயானி தியேட்டர்ல காதலிக்க நேரம் நைட் போட்டிருந்தான். அப்படியே ஐஐடி புஸ்தகங்களை மூடினோம். டி நகர்ல இருந்து சைக்கிள்ல பிடிச்சிட்டு சயானி தியேட்டர் பெரம்பூர் கிட்ட போய் அந்த படத்தை பார்த்தோம். சந்தோஷமா வந்து அடுத்த நாள் ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல 2 பேரும் ஃபெயில் ஆயிட்டோம். இத கடைசி வரைக்கும் எங்க அம்மா மன்னிக்கவே இல்லை. தோ ஷி வாஸ் ஆல்சோ ஸ்ரீதர் ஃபேன். பட் எங்க அப்பா பரவாயில்லடா, ஏன்னா அவருக்கு என்ன பயம், நான் படிச்சு கிடிச்சு வெளியூர் போயிட்டு போறேன், டிராமா போடாம இருக்க போறேன்ற பயம். ஸோ அந்த மாதிரி எனக்கு உரிமை இருக்கு அவர் பேர். ஏன்னா முதலில் இவங்கெல்லாம் சொன்னாங்க டைரக்டர்ன்ற பேர்ல கைத்தா. அது மட்டும் இல்ல, ஃபிலிம் பை ஸ்ரீதர்னு போட்டவர் அவர் தான் நினைக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் போட ஆரம்பிச்சாங்க. ஃபிலிம் பைனா அண்ட் அவருடைய விஷயம் விச் ஐ லைக். இது எங்க அப்பா அடிக்கடி சொல்லி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி விஷயம்னா, தான் ஒரு டைரக்டர் அந்த படத்துல இருக்கேன் முந்திக்க மாட்டார். இந்த டைரக்ஷன் டச்ங்கிறது அவரோட டைரக்ஷன் டச்சாவே இருக்காது. அவரது டைரக்ஷன் கேரஸா இருக்கும், தடவி கொடுப்பார் படத்தை. ஆனா படம் முடிஞ்சு வெளியில வரும்போது முழுக்க நம்ம மனசு இருக்கிறது ஸ்ரீதரா தான் இருக்கும். ஆனா எந்த இடத்துலயும் தன்னை ஃபோர்ஸ் பண்ணிக்க மாட்டார். தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் ஸ்ரீதர் ஆஸ் எ டைரக்டர். எல்லாம் அவருடைய கிரியேஷனா தான் இருக்கும். பட் nowhere you will feel that he is forcing himself on you as a director. இப்படி பண்ணணும், அப்படி பண்ணிட்டு ஒரு டச் வச்சு பண்ணணும்லாம் பண்ணவே மாட்டார். அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள்ஸ். என்னுடைய வெரி குட் ஃப்ரெண்ட் இங்க வந்திருக்காரு, அட்வொகேட் ரங்கராஜன். என்ன நிறைய ட்ரெயின் பண்ணவர் ஸ்ரீதர் படத்துல பாக்குறதுக்கு. மத்தியானம் வரைச்சே கூட அவர் பேசிட்டு இருந்தார். இந்த மீண்ட சொர்க்கம் படத்துல டைட்டில்ஸ்ல ஜெமினி கணேசன் கார்ல வந்துட்டு இருப்பார். அங்கங்க ரோட்ல தடை இருக்கும். அதை எடுத்து வச்சுட்டு கடைசியில எஸ்டேட்டுக்குள்ள வரைச்சு பத்மினியை பார்ப்பார்னா, அது சிம்பாலிக் ஆஃப் சேயிங் அந்த படம் முழுக்க எத்தனை தடைகளுக்கு அப்புறம் தான் ஒரு பத்மினியை ரீச் பண்ண போறாருங்கிற சிம்பாலிசமா டைட்டில்ல காமிப்பார் அவர். தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் ஸ்ரீதர். அன்நேச்சுரலா அவருடைய டைரக்ஷன் டச்சஸ் இருக்கவே இருக்காது. இதுதான் நாங்க சின்ன வயசுல இருந்து இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த காலத்துல. அண்ட் அன்னோன் ஃபேசஸ் யார் வேணா நடிக்க வைக்கலாம். என்ன கூட நடிக்க வச்சாரு அவர். எனக்கு ஒரு பெரிய பெருமை, அவருடைய செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 சக்சஸ்ஃபுல் படத்துல அவரோட நடிச்சாங்கிற ஒரே ஒரு பெருமை தான். ஆலய தீபம், துடிக்கும் கரங்கள் அண்ட் காதலிக்க நேரமை மாதிரி ஒரு ஓஹோன்னு ஓடின ஒரு காமெடி படம் தென்றலே என்னை தொடு. அண்ட் அனதர் பாயிண்ட் எல்லாரும் சொல்ல மாட்டீங்க, ஸ்ரீதர் படங்கள் அமைஞ்ச மாதிரி சாங்ஸ் வேற எந்த டைரக்டர் படத்துல அமைஞ்சதே கிடையாது. அது ஏஎம் ராஜா போட்ட மியூசிக்கா இருந்தாலும் சரி, மீண்ட சொர்க்கத்துல சலபதி ராவ் போட்டதா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் விஸ்வநாத ராமூர்த்தி அண்ட் இளையராஜா வரைக்கும் அத்தனை பேர் ஸ்ரீதர் படம் ஹிட் தான், சாங்ஸ் ஹிட் தான். அதனால தான் சாங் பிக்சரைசேஷன்ல he was brilliant. Absolutely I'm telling you that. So he was youngstersக்கு அவர்தான் அந்த யூத் அப்படிங்கறத சினிமாவுல கொண்டு வந்தது அவர்தான். பர்ஃபார்மன்ஸ்ங்கிறத சட்டில் பர்ஃபார்மன்ஸ்ங்கிறது என்னங்கிறத கொண்டு வந்தது தான். நீங்க எல்லாம் பாகுபலி கிளைமேக்ஸை பார்த்து எல்லாரும் நம்ம கை தட்டணுமே. ஆனா அதை விட ஒரு பெட்டர் கிளைமேக்ஸ் எது தெரியுமா? சுமைதாங்கி படத்தோட கிளைமேக்ஸ். அதுக்கு மிஞ்சி ஒரு கிளைமேக்ஸ் எவனுமே எடுக்க முடியாது. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்.
மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உருகியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். அந்த பாதிரியார்கள்லாம் ஒன்றா போயிட்டு இருக்குச்சு, காரில் வெயிட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன கேப், அந்த ஆடுகள்லாம் போகும். கடைசியில் பாதிரியார் ஜெமினி வந்து நிற்பார். அங்கே கூட வேணும்னா 1.5 மணத்துக்கு டைலாக் எழுதியிருக்கலாம். தேவிகாவும் அவங்களும் போய் அப்பீல் பண்ணுவாங்க. ஜெமினி ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன லுக்கு, அந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே திருப்பி போயிடுவார். அதோட பட முடியும். இதை விட என்ன சார், சும்மா எப்போ பார்த்து நீங்கள் வந்து சத்யஜித்ரேனே சொல்லிட்டு இருக்காங்க. எதை கேட்டாலும் சத்யஜித்ரேன்றது, இல்லாட்டா வாயில நுழையாது. அவர் சொன்ன பேர் மாதிரி பொட்ரோன்ஸ்கோப்லே கோஷ் அப்படின்னு ஒரு பேர் சொல்லிடுறது, இல்லாட்டா மலையாளத்தில் செல்லம்புள்ளி கல்லப்பட்டா அப்படின்னு ஒரு பேர். எவனுக்கும் புரியாம ஸ்ரீதர் எடுத்த மாதிரி உண்மையிலேயே தென்னாட்டு சாந்தாராம் அவர்தான். அவர் புகழ் என்றும் வாழும், வாழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த அக்கேஷன்ல எனக்கு ரசிகாஸ் கிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் இருக்கு. அவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாரும் கோஆபரேட் பண்ணி சம்டைம் இன் ஏப்ரல் தமிழ் வருஷம் பிறக்கும் போது எங்க பாரத் கலாச்சார் இடத்துல ஐ வாண்ட் டு டு a retrospective of ஸ்ரீதர் மூவிஸ், 1 week of only ஸ்ரீதர் மூவிஸ். And every day ஒருத்தர் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேசணும். அஃப்கோர்ஸ் இட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் கோபு. அவர் மாதிரி யாரும் பேச முடியாது. அவர் சொன்ன மாதிரி கோபு பேசினப்புறம் அவரோட காசியே தான் கடவுளை தான் டைலாக் தான் நாங்களாம் சொல்ல முடியும். அதே அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து இதை என்னை கூப்பிடலனாலும் நான் வந்து கலந்துக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் 3 இருக்கு உலகத்தில். ஒன்று சிவாஜியை பற்றி பேசினா எங்கே இருந்தாலும் நான் இருப்பேன். MS விஸ்வநாதனை பற்றி பேசினா எங்கே இருந்தாலும் நான் இருப்பேன். ஸ்ரீதரை பற்றி பேசினாலும் எங்கே இருந்தாலும் நான் இருப்பேன். நன்றி, வணக்கம். CR வெங்கட்ராமன் அவர்களை இந்த சால்வையும் நினைவுபடுத்தும் திரு OG அவர்களுக்கு. அதாவது ஸ்ரீதரை பத்தி சொன்னாரு. அவருடைய படங்கள் என்னைக்குமே காவியங்கள். காரணம் ஸ்ரீதரே சொல்லியிருக்காரு, ஐ கேவ் ஃபிளாப் பிக்சர்ஸ் பட் ஐ நெவர் கேவ் பேட் பிக்சர்ஸ். அதான் உண்மையான வார்த்தை. அது வந்து வேற யாருக்குமே பொருந்தாது. அதே மாதிரி படங்களோட அழகை இப்போ நான் சைட்டேஷனே அவருடைய படங்களை வச்சு தான் எழுதி கொடுத்துருங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலிருந்து பாருங்க, அவருடைய படங்கள் எல்லாமே நெஞ்சம் மறப்பதில்லை, நெஞ்சிருக்கும் வரை, நெஞ்சில் ஓர் ஆலயம், அழகே உன்னை ஆராதிக்கிறேன், கடைசியில் கூட பாருங்க சௌந்தரியமே வருக வருக, ஒவ்வொரு காதலிக்க நேரமில்லை, வெண்ணிராடை, இப்படி எல்லாம் விதவிதமான படங்கள். பெயர்களே அழகு. இப்ப என்னாச்சுன்னா அன்னைக்கு அதான் சொன்னேன், கார் பார்க்கிங் கமலாசல் போனா 3 ஸ்கிரீன் சார், OG சார் 3 ஸ்கிரீன் இருந்தது. அங்க போன உடனே கார் பார்க்கிங் நிறுத்தும் போது ஒருத்த வேகமா டிக்கெட் எடுத்துட்டு வந்தான். பிச்சைக்காரன், பரதேசி, பொறுக்கின்னா, என்னடா உள்ள வரவன இப்படி திட்டுறானு பார்த்தேன். சார் எந்த ஸ்கிரீன் சொல்லுங்க சார், 3 படம் ஓடுறது சார். ஆனா கடவுளை, என்னடா படத்துக்கு இப்படி எல்லாம் பெயர் வச்சுங்க. அப்பதான் ஞாபகம் வந்தது எனக்கு, ஸ்ரீதர் எப்படியெல்லாம் ஒரு பேரை வைக்கிறேன். நினைவெல்லாம் நித்யா, என்ன அழகு பாருங்க ஒவ்வொரு பேரும். அவருடைய படங்கள்ல பெயரே அழகு. எப்படி ஸ்ரீதர் அழகோ அவருடைய இளமையும் அவர் OG சொன்ன மாதிரி அவ்வளவு அழகு மிக அருமையாக கொடுத்தார்கள். உனது திரைப்படங்கள் தமிழ் திரையுலகில் என்றென்றும் தித்திக்கும் தேன் நிலவு. நீ இயக்குநர்களுக்கெல்லாம் ஒரு விடிவெள்ளி. உன் படங்கள் தந்தது புதுமை, உன் படப்பாடல்கள் தந்தது இனிமை, உன் அறிமுகங்கள் அளித்தது திறமை, அதனால் உன் படங்கள் என்றென்றும் இளமை. நாடகத்தாக்கத்தில் கட்டுண்டு கொடிமலராய் சாய்ந்திருந்த திரையுலகை தாங்கி பிடித்த சுமை தாங்கி நீ. கலை உலகின் வெண்ணிராடை உருவத்தை வண்ணமாய் இளமை ஊஞ்சலாட புனர்ஜென்மம் தந்த அமர தீபம் நீ. உன் காவியங்களால் கவரப்பட்ட எங்களுக்கு உன்னை தவிர வேறு இயக்குநர்களை காதலிக்க நேரமில்லை. திரைக்கடலின் புது அலைகள் தந்த உன் முகம் எப்பொழுதும் மோகன புன்னகையுடன் ஜொலித்துக் கொண்டே இருக்கும். மோகன புன்னகை சிவாஜி வச்சு எடுத்தார், ஸ்டீல் சாரதி வச்சு. உன் வைர நெஞ்சம் தந்த காவியங்கள் திரையுலகம் எதிர்பாராதது. உன் படைப்புகள் தென்றலா எங்களை தொட்டு சென்றது. காரணம், நீ என்றுமே அழகை ஆராதித்தவன், சௌந்தரியத்தை வருக வருக என்றவன். உன் காவியங்களுடன் உன் அழகு பெயரும் எங்கள் நெஞ்சத்தில் இனிய உறவாய் பூத்து விட்டது. இனிய உறவு பூத்ததுன்னு ஒரு படம் எடுத்தார். உன் படைப்புகள் எங்கள் நெஞ்சில் ஓர் ஆலயமாய் என்றென்றும் இருந்து வருகின்றது. உன் புதுமைகளை கண்டு மகிழ்ந்து
சிவந்தது மண் மட்டுமல்ல எங்கள் மனமும் தான். உன் புதுமைகளை கண்டு மகிழ்ந்து சிவந்தது மண் மட்டுமல்ல எங்கள் மனமும் தான். உன் தோற்றம் போலவே நீ படைத்த காவியங்களும் எங்கள் நினைவெல்லாம் நித்தம் வந்து போகின்றது. அந்த தோற்றம் பாருங்களேன், என்றைக்கும் இளமை. ஸ்ரீதர் வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த ஹாலில் முதல்ல அவ்வளோ பெரிய ஃபோட்டோ தான் இருக்கும். அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி இந்த படம் தயவு செய்து இங்கே கொண்டு வாங்க அப்படின்னா அது கொண்டு வரதுங்கிறது பெரிய விஷயம். காரில் நீலாங்கரையிலேருந்து மேடம் அதுக்காகவே கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த சார்பில் ஒரு தேங்க்ஸ். இறை உலகில் தேவசேனாவின் துணைவன் அடியவர் மனத்தை வென்றவன். முருகன். இறை உலகில் தேவசேனாவின் துணைவன் அடியவர் மனத்தை வென்றவன். திரை உலகில் தேவசேனாவின் துணைவன் நீ ரசிகர்கள் மனத்தை வென்றவன். திரை உலகில் தேவசேனாவின் துணைவன் நீ ரசிகர்கள் மனத்தை வென்றவன். நீ வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த பெருமை எங்களுக்கு என்றும் உண்டு. ரசிகனின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்த உனக்கு தரப்படாத விருதுகளே அல்ல. ரசிகனின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்த உனக்கு தரப்படாத விருதுகளே அல்ல. ஒரு பத்மஸ்ரீ கூட கொடுக்காதனால பத்மஸ்ரீக்கு தான் நஷ்டம், மத்திய அரசுக்கு தான் நஷ்டம், ஸ்ரீதருக்கு நஷ்டம் இல்லை. நடிகர் திலகத்திற்கு எழுதியதான் உனக்கும் பொருந்தும். நடிகர் திலகத்திற்கு எழுதியதான் உனக்கும் பொருந்தும். பல்கலைக்கழகங்கள் பட்டம் கொடுக்கும். பல்கலைக்கழகத்திற்கு யார் பட்டம் கொடுப்பது? பல்கலைக்கழகங்கள் பட்டம் கொடுக்கும். பல்கலைக்கழகத்திற்கு யார் பட்டம் கொடுப்பது? நீயே கலைக்கோவில் தந்த திரை பல்கலைக்கழகம். எங்கள் நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும். உன்னை என்றென்றும் எங்கள் நெஞ்சம் மறப்பதில்லை. ரசிகா சார்பாக தேவசேனா ஸ்ரீதர் அவர்களுக்கு, திரு கோபு அவர்கள், திரு வாசு அவர்கள், திரு ஒய்ஜி அவர்கள், திரு CV ராஜேந்திரன் அவர்கள். திருமதி கணேசன் அவர்களை திருமதி சீப்ரியா அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். செல்வி சச்சு அவர்களுக்கும் தொடர்ந்து மேடையில் உள்ள கலைஞர்களுக்கு இப்பொழுது சால்வையும் இந்த இதுவும் நினைவு பரிசும் வழங்கப்படும். அதற்கு முன்னதாக ப்ரொஃபஸர் சுப்பலிங்கம் அவர்கள் அவசரமாக ஆஸ்பத்திரி செல்ல வேண்டியிருப்பதால், உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய கார்டியாலஜிஸ்ட் இன் சென்னை, பேராசிரியருடைய மருமகன், அவருக்கு ஒரே ஒரு நிமிடம் வாழ்த்துறை சொல்லிட்டு கிளம்புறாரு. அனைவருக்கும் என் மாலை வணக்கம். இந்த அருமையான நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஸ்ரீதருடைய தீவிர ரசிகன். அவர் எடுத்த படங்கள் அனைத்தும் எக்காலத்திலும் அது பாடங்களாக அமைந்திருப்பதில் மாற்று கருத்து கிடையாது. காமராஜுக்கு மருத்துவராக, சிவாஜிக்கு மருத்துவராக, எம்ஜிஆருக்கு மருத்துவராக, இவருக்கும் நான் ஒரு ஆலோசகராக மருத்துவர் என்ற முறையில் உங்கள் முன்பு இருக்கின்றேன். எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஒரு சின்ன ஒரு கருத்து. இந்த மேடைக்கு நாம் வருகின்றோம். மேல்படி செல்ல கீழ்ப்படிகள் வேண்டும். மேலே சென்ற பிறகு கீழ்ப்படிந்து தன் சமுதாயத்தை மேன்மை கொண்டு வர செய்ய வேண்டும் என்பதுதான் ஸ்ரீதரின் உள்நோக்கமும் கருத்து என்பதில் மாற்று கருத்து இல்லை. இவ்விடம் வந்து கேட்கின்றேன், நீங்கள் கைத்தேட்டி இது சொக்கலிங்கன் பேச்சிற்கா உங்கள் உடல் நலத்திற்காகவா? இரண்டிற்கும் என்று எனக்கு தெரியும். இரண்டிற்கும் நன்றி, வணக்கம். மருத்துவர் சொக்கலிங்கம் அவர்கள், திரு வாசு அவர்கள் இந்த பொன்னாடியை கொடுத்து மகிழ்கிறார்கள். அவருடைய இல்லத்திலேயோ ஆஃபீஸ்லேயோ அல்லது எங்கேயாவது போய் பார்த்தோம்னா லிஃப்ட் இருக்கும். சார் நம்ம மேலே போகலாம், வந்துட்டீங்களா 5வது மணி நேரம் மேலே போட்டு இதுக்காக ஆசைப்படுறீங்க, படிக்கட்டு உபயோகிங்க, லிஃப்ட்டை யூஸ் பண்ணால் சீக்கிரம் மேலே போயிடணும். மேடையில் இருக்கின்ற கலைஞர்களுக்கு பொன்னாடை மற்றும் நினைவு பரிசு திரு P. வாசு அவர்கள். దేవుడా దేవుడా ఏడుమల దేవుడా, చూడుడా చూడుడా ఎంగ పక్కం చూడుడా. దేవుడా దేవుడా ఏడుమల దేవుడా, చూడుడా చూడుడా ఎంగ పక్కం
சூடுடா எங்காடு உள்ளங்கள் எல்லாமே வைரங்கள் நீ கொஞ்சம் பட்டத்திட்டா எங்காடு உள்ளங்கள் எல்லாமே வைரங்கள் நீ கொஞ்சம் பட்டத்திட்டா சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தாரே சொர்க்கம் வரும் இந்த மண் மேலே எந்த தொழில் செய்தால் என்ன செய்யும் தொழில் தெய்வம் என்று வட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே எல்லாம் ஒன்று சேர்ந்தாரே